அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவங்கினார். தொடர்ந்து கடும் அதிருப்தியில் இருந்த அவர் டிசம்பர் 15 நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து புதிய அறிவிப்பை வெளியிடுவதாக அறிவித்தார். பின் அந்த கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். டிசம்பர் 24 எம்ஜிஆர் நினைவு தினத்தில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அறிவிப்பதாக தெரிவித்தார். இந்த சூழலில் புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்கியுள்ளார். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என கட்சியாக மாற்றியிருக்கிறார். ஆனால் அவர் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அமைப்பை கழகமாக மாற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் யார் உள்ளிட்ட எந்த விவரங்களும் இல்லை. எப்போதும் போல கழக ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதல்வர் என்ற தமது பொறுப்புகளை குறிப்பிட்டுள்ளார். கட்சியை அவர் முறைப்படி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து விட்டாரா என்பது குறித்தும் தகவல் இல்லை. கழகமாக மாற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கு முன் இருந்த தலைமை கழக முகவரியும் மாறியிருக்கிறது.